பூமியின் மிக ஆழமான இடமான மரியானா அகழியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அங்கு சூரிய ஒளி கூட சென்றடையாது. எனினும் அந்த இருண்ட உலகில் உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது ஆச்சரியமல்லவா? இன்று நாம் அந்த அதிசய உலகத்திற்கு ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகிறோம். அந்த ஆழ்கடல் உலகின் மர்மங்களை நாம் ஒன்றாக அவிழ்க்கப் போகிறோம். தயாரா? சரி, வாருங்கள். மரியானா அகழியின் ஆழத்தில் சூரிய ஒளி ஒரு துளி கூட படாது. அங்கு இருள் மட்டுமே ஆட்சி புரிகிறது. இருளில் மிதக்கும் அரிய உயிரினங்கள் பொதுவாக நாம் பார்க்காத அற்புதமான உருவங்களை கொண்டவை. சூரிய ஒளி இல்லாமல் இந்த உயிரினங்கள் எப்படி வாழ்கின்றன என்பதுதான் அடுத்த கேள்வி. அதற்கான விடை மிகவும் சுவாரஸ்யமானது. அந்த இருண்ட உலகில் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் எனப்படும் புவியின் உள்ளிருந்து வெப்ப நீர் மற்றும் வேதிப்பொருட்கள் வெளிவரும் இடங்கள் உள்ளன. இந்த வெண்களில் இருந்து வெளிவரும் வேதிப்பொருட்களை பயன்படுத்தி சில நுண்ணுயிரிகள் ஆற்றலை உருவாக்குகின்றன. இவைதான் அங்குள்ள உணவுச் சங்கிலியின் அடிப்படை. அது எவ்வளவு அற்புதமானது! ஹைட்ரோதெர்மல் வென்ட்களின் அருகே ராட்சத குழாய் புழுக்கள், சிறு இறால்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் செழித்து வாழ்கின்றன. இந்த உயிரினங்கள் சூரிய ஒளி இல்லாமலேயே வேதிப்பொருட்களின் மூலம் உணவை பெறுகின்றன. அவை எவ்வளவு அதிசயமானவை தெரியுமா? மரியானா அகழியின் இருண்ட நீரில் ஆங்கிலர் ஃபிஷ் போன்ற அரிய மீன்களும் வாழ்கின்றன. அவற்றின் தலையில் ஒருவித ஒளி இருக்கும். அதை கொண்டு இரையை ஈர்த்து பிடிக்கும். இந்த மீனின் வேட்டையாடும் முறை மிகவும் புதுமையானது. அதன் தந்திரம் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். ஸ்னேல் ஃபிஷ் எனப்படும் மெல்லுடம்பு மீன்கள் மரியானா அகழியில் மிக அதிக அழுத்தத்தையும் தாங்கி வாழ்கின்றன. இந்த மீன்கள் அதிக அழுத்தத்தை எதிர்கொள்ள சிறப்பான தழுவல் அமைப்பை பெற்றுள்ளன. அவை எப்படி அந்த அழுத்தத்தை தாங்குகின்றன என்பது அதிசயம். இருளில் மிதக்கும் ஒளிர்வு ஜெல்லி மீன்கள் மரியானா அகழியின் அழகை அதிகரிக்கின்றன. இவற்றின் ஒளிர்வு வேட்டையாடுதல் அல்லது தற்காப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. அவற்றின் ஒளி எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? மரியானா அகழியில் அழுத்தம் மிக அதிகம். அந்த அழுத்தத்தை பொதுவான உயிரினங்கள் தாங்க முடியாது. ஆனால் அங்கு வாழும் உயிரினங்கள் அந்த அழுத்தத்தை தாங்கும் அளவுக்கு தங்களுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொண்டுள்ளன. அந்த தழுவல் அமைப்பு எவ்வளவு அற்புதம்! மரியானா அகழியில் வாழும் உயிரினங்கள் அந்த கடுமையான சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களுடைய உடல் அமைப்பில் பல மாற்றங்களை செய்துள்ளன. இந்த தழுவல் அமைப்புகளை பற்றி ஆராய்வதன் மூலம் நாம் பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! இன்னும் பல மர்மமான உயிரினங்கள் மரியானா அகழியில் வாழக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் நாம் மேலும் பல புதிய உயிரினங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆழ்கடல் உலகம் எத்தனை மர்மங்களை உள்ளடக்கியுள்ளது! விஞ்ஞானிகள் தொடர்ந்து மரியானா அகழியை ஆராய்ந்து வருகிறார்கள். அந்த ஆராய்ச்சியின் மூலம் நாம் பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும். இந்த ஆராய்ச்சி எதிர்காலத்தில் பல பயன்பாடுகளை கொண்டிருக்கும். அது எதிர்காலத்துக்கு எவ்வளவு முக்கியமானது! மரியானா அகழியின் அடிப்பகுதியில் நம்முடைய சாதாரண அழுத்தத்தை விட 1000 மடங்கு அதிக அழுத்தம் இருக்கிறது. இந்த அளவு அழுத்தத்தை எந்த பொருளாலும் தாங்க முடியாது. ஆனால் அங்கு வாழும் உயிரினங்கள் இந்த அழுத்தத்தை எப்படி தாங்குகின்றன என்பது ஒரு அதிசயம். மரியானா அகழியின் ஆழத்தில் ஒரு துளி சூரிய ஒளி கூட படாது. அங்கு இருள் மட்டுமே ஆட்சி புரிகிறது. அப்படிப்பட்ட இருளில் எப்படி உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது ஒரு மர்மம். அந்த இருள் உலகில் எத்தனை அதிசயங்கள் இருக்குமோ! மரியானா அகழியில் வாழும் உயிரினங்களுக்கு இடையேயான உணவுச் சங்கிலி மிகவும் வித்தியாசமானது. அங்கு சூரிய ஒளி இல்லாததால் வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த உணவுச் சங்கிலி எவ்வளவு சுவாரஸ்யமானது! மரியானா அகழியை பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் மேலும் பல புதிய உயிரினங்களையும் அங்குள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் கண்டுபிடிப்போம். அந்த கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மரியானா அகழியில் வாழும் உயிரினங்கள் பிற இடங்களில் காணப்படும் உயிரினங்களை விட மிகவும் தனித்துவமானவை. அவற்றின் உடல் அமைப்பு, உறவுமுறை, வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமானது. அந்த வித்தியாசங்கள் எவ்வளவு அதிசயமானவை!
மரியானா அகழியில் வாழும் உயிரினங்கள் மிக அதிக அழுத்தத்தை தாங்கும் அளவுக்கு தங்களுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொண்டுள்ளன. இந்த தழுவல் அமைப்புகள் நமக்கு பல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். கடல் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. மரியானா அகழியில் வாழும் உயிரினங்களின் எதிர்காலம் நம் கையில் உள்ளது. நாம் அனைவரும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். மரியானா அகழியை பற்றிய ஆராய்ச்சி நமக்கு பல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். இந்த ஆராய்ச்சியின் மூலம் நாம் பூமியின் பரிணாம வளர்ச்சியையும் உயிரினங்களின் தழுவல் அமைப்புகளையும் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்களின் செயல்பாடுகள் மரியானா அகழியின் சுற்றுச்சூழல் அமைப்பில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. கடல் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் அங்கு வாழும் உயிரினங்களின் எதிர்காலத்தை அச்சுறுத்துகிறது. நாம் எப்படி இதை தடுக்க முடியும்? மரியானா அகழியின் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாக்க பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கடல் மாசுபாட்டை குறைத்தல், காலநிலை மாற்றத்தை தடுத்தல், மீன்பிடித்தலை கட்டுப்படுத்துதல் போன்றவை அவசியம். மரியானா அகழியில் நடத்தப்படும் ஆராய்ச்சியின் மூலம் நாம் பல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும். இந்த கண்டுபிடிப்புகள் மருத்துவம், தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படலாம். மரியானா அகழியில் வாழும் உயிரினங்களில் இருந்து புதிய மருந்துகளை உருவாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இந்த உயிரினங்களில் பல தனித்துவமான வேதிப்பொருட்கள் உள்ளன. அவை எதிர்காலத்தில் மருத்துவத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மரியானா அகழியை ஆராய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொழில்நுட்பங்கள் கடல் ஆராய்ச்சி மட்டுமல்லாமல் பிற துறைகளிலும் பயன்படுத்தப்படலாம். மரியானா அகழியை ஆராய்வதன் மூலம் பூமியின் வரலாற்றை பற்றி மேலும் அறிய முடியும். அங்குள்ள பாறைகள் மற்றும் புவியியல் அமைப்புகள் பூமியின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை வழங்கும். மரியானா அகழியில் தொடர்ந்து நடக்கும் ஆராய்ச்சியின் மூலம் நாம் எதிர்பாராத புதிய கண்டுபிடிப்புகளை செய்யலாம். இந்த கண்டுபிடிப்புகள் அறிவியல் உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். மரியானா அகழியின் அடிப்பகுதியில் உள்ள அழுத்தத்தை தாங்கும் திறன் கொண்ட பொருட்களை உருவாக்க முடியும். இந்த பொருட்கள் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படலாம். காலநிலை மாற்றம் மரியானா அகழியின் சுற்றுச்சூழல் அமைப்பை மோசமாக பாதிக்கும். கடல் நீர் வெப்பமடைதல், கடல் மட்ட உயர்வு, கடல் அமிலத்தன்மை அதிகரிப்பு போன்றவை அங்கு வாழும் உயிரினங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளன. கடல் மாசுபாடு மரியானா அகழியை மோசமாக பாதிக்கும். பிளாஸ்டிக் கழிவுகள், வேதியியல் பொருட்கள், கதிரியக்க கழிவுகள் போன்றவை கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். மரியானா அகழியை போன்ற ஆழ்கடல் பகுதிகளை பாதுகாக்க உலக நாடுகள் உரிமை செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கடல் மாசுபாட்டை குறைத்தல், காலநிலை மாற்றத்தை தடுத்தல், மீன்பிடித்தலை கட்டுப்படுத்துதல் போன்றவை அவசியம். மரியானா அகழியை பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆராய்ச்சி முறைகள் நமக்கு மேலும் பல தகவல்களை வழங்கும். எதிர்காலத்தில் மரியானா அகழியை பற்றி மேலும் ஆழமாக ஆராய பல திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். இந்த ஆய்வுகளின் மூலம் நாம் பூமியின் அதிசயங்களை மேலும் அறிய முடியும். மரியானா அகழி பூமியின் மிக ஆழமான மற்றும் மிகவும் மர்மமான இடம். அங்கு வாழும் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இந்த அதிசய உலகை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. இந்த பயணத்தில் மரியானா அகழியின் ஆழ்கடல் மர்மங்களைப் பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அங்கு வாழும் தனித்துவமான உயிரினங்கள், அவற்றின் தழுவல் அமைப்புகள் மற்றும் அங்குள்ள சுற்றுச்சூழல் அமைப்பு எல்லாமே நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. இந்த அதிசய உலகை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு.